ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேலூர் ஃபோர்ட் சிட்டி. தமிழ் சினிமாவில் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி வராத பாடல்களே கிடையாது. டீ கடையில் ஆரம்பித்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கேட்குற பாட்டு வரைக்கும் ட்ரெண்டிங்காக போட்டு மக்களை ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜேர்னி பண்ண வைப்பாங்க. இப்போது நாம் கூட சேஃபாக ரிலாக்ஸ்டாக ஜேர்னி பண்ண போகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நவீன வசதிகளுடன் புதிய வேலூர் பஸ் நிலையம் திறப்பு. கழுகு பார்வையில் உங்களுக்காக ஒரு சிறப்பு தொகுப்பு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வேலூர் புதிய பேருந்து நிலையம் கட்ட கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது. 9.25 ஏக்கர்ல அமைக்கப்பட உள்ள இருந்த பேருந்து நிலையம் 2042ஆம் ஆண்டு மக்கள் தொகை போக்குவரத்துக்கேற்ப இது வடிவமைச்சிருக்காங்க. பஸ் நிலையத்தின் இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிந்த நிலுவையில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரும் 29ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது நாளை திறக்க வைக்க உள்ளார். இந்த பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே 54 கோடி மதிப்பில் நவீன வசதிகளோட விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. பஸ் நிலையம் முதல் தளத்தில் வணிக வளாகம், ஆண் பெண் கழிப்பறை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தானியாங்கி வசதி, பயணிகள் காத்திருப்பு அறை, ஓய்வறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் மேற்கொள்ள செஞ்சுருக்காங்க. மொத்தம் 37,224 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த பஸ் நிலையம் அமைச்சிருக்காங்க. இதில் 3,187 சதுர மீட்டர் பரப்பளவில் 63 கடைகள் கொண்ட வணிக வளாகமும் கட்டப்பட்டிருக்கு. 84 பஸ்ஸுகள் நிறுத்துற அளவுக்கு இடவசதியும் அமைச்சிருக்கு. மேலும் 11 காத்திருப்பு அரங்கங்களில் ஒவ்வொன்றுக்கும் குறைஞ்சது 75 நபர்களை அமரக்கூடிய வகையில் அமைச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனி கழிவறை வசதியும் செய்யப்பட்டிருக்கு. பஸ் நிலையத்தில் தேவையான மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நுழைவு வாயில் மேற்பகுதியில் 35 லட்சம் மதிப்பீட்டில் 48 கிலோவாட் லேசர் பேனலும் அமைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தினால மாநகராட்சிக்கு மாதம் மின்சார செலவு 1.50 லட்சம் முதல் 2 லட்சம் வரைக்கும் மிச்சமாகுமா. பஸ் நிலையம் முழுவதும் 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் அதிநவீன சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் புறக்காவல் நிலையமும் அமைச்சிருக்காங்க. இதுவரை எந்த பஸ் நிலையத்திலும் இல்லாத வகையில் பேட்டரி வாகனங்களுக்கு சார்ஜ் பாயிண்ட்டும் அமைச்சிருக்காங்க. பஸ் நிலையத்திற்கு வரும் பயணிகள் தங்களோட வாகனங்களை நிறுத்துவதற்காகவே தனியாக வாகனங்கள் நிறுத்தும் இடமும் அமைச்சிருக்காங்க. கார்களுக்கு, பைக்குகளுக்கு என தனித்தனியாக பார்க்கிங் வசதிகளும் செஞ்சுருக்காங்க. வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர மாநகராட்சிக்கு புதிய பஸ் நிலையம் ஒரு மகுடமாகவே இருக்கும். வேலூர் ஃபோர்ட் சிட்டி சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.